ஸோ ஒரு வழியாக வயநாடுக்குள்ளே வந்துட்டோம். இன்றைக்கி ஒரு ட்ரைபல் வில்லேஜ் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். வயநாட்டில் இருக்க ஒரு ட்ரைபல் வில்லேஜ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வரும்போதே எல்லோரும் சஜஸ்ட் பண்ணது இந்த ட்ரைபல் வில்லேஜ் தான். ஏன்னா இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வயநாடு போனீங்கன்னா அதை மிஸ் பண்ணாதீங்கன்னாங்க. இந்த ஜீப் சஃபாரி இருக்கவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு மேலே போய் உண்மையிலே இந்த இடம் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி காட்டுறேன். வாங்க போகலாம். ஸோ இப்போ போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் வந்து இப்போ பர்சன் வந்து 50 ருபீஸு. ஸோ இதுக்கு நம்ம தனியாக ஜீப் சஃபாரி போகணுன்றதுனால அதுக்கு ஒரு 320 ருபீஸ்க்கு வந்து தனியாக ஜீப் ஒன்று புக் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலாக எங்களுக்கான கேப் வந்துருச்சு. ஸோ நாங்கள் போய் இப்போது சுற்றி பார்க்க போகிறோம். ஒரு வழியாக இன்னொரு ட்ரைபல் வில்லேஜுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து ஜீப் வந்து ஒருத்தராக விட்டு போக திரும்ப வெயிட் பண்ணுறவங்களும் அப்படியே கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு. ஸோ இங்கேருந்து உள்ளே போனால் நிறைய பிளேஸ் இருக்கும் போல். போய் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன். கொடுத்த காசு இந்த வியூவை பார்க்குறதுக்கே ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ ஃபோனில் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு தெரில. பட் நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. நாங்கள் கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் வெயிலாக இருக்க மாதிரி டைமில் ப்ரிஃபர் பண்ணி வந்தோம். ஸோ இதுவே ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி இருக்க டைம்லாம் வந்திங்கன்னா இன்னும் மிஸ்ட்லாம் பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி வியூ பாயிண்ட்லாம் இருந்துச்சு. நிறைய பேர் உட்காந்து அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கங்கே இந்த மாதிரி மேப்லாம் வச்சுருந்தாங்க, எந்தெந்த பிளேஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. நாங்களும் ரொம்ப தூரமாக வந்து நடந்து வந்துட்டோம், ஏதாவது பெருசாக இருக்குமான்னு சொல்லி. அப்புறம் இப்போ வரைக்கும் நாங்கள் வந்ததில் பார்த்திங்கன்னா வீட்டில் எதுவுமே இல்லை. நம்ம அந்த நெட்டில் பார்த்த ஹட்டு மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இப்போ ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். கொஞ்சம் ஃபாரினர்ஸ் வரைக்கும் இங்கே பார்க்க முடியுது. இன்னொரு 2 பிளேஸ் தான் இருக்குது. அங்கேயும் போயிட்டு நான் என்ன இருக்குதுன்னு பார்த்து சொல்கிறேன். கடைசியாக கொடுத்த காசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் இருக்குது. இந்த அது இல்லாமல் ஃபோட்டோ ஸ்பாட் வேறு வச்சுருக்காங்க. ஸோ அதையும் போய் ஒரு கவர் பண்ணிட்டு சொல்கிறேன். ரொம்ப நேரமாக என்னடா ட்ரைபல் வில்லேஜுன்றாங்க, ட்ரைபல் மாதிரி எதுவும் தெரிலையான்னு பார்த்தேன். இப்போ தான் அங்கே பார்த்தா ஹட்லாம் வச்சு நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. ஒரு வழியாக எங்கள் ஷாப்புன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளே பாட்டு, க்ளேயில் செஞ்ச நிறைய சின்ன சின்ன பொருள்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அங்கே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு கிராஃப்டட் மெட்டீரியல் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அப்புறம் இங்கே குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு இந்த மாதிரி வெரைட்டிலாம் நிறைய இருக்குது. பனானா சிப்ஸு, பான்பட்டு நிறைய வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் அரிசின்னு தெரியலையே. வயநாடு அரிசி போல் இது. நல்லாயிருக்கு பார்க்க. நிறைய ரைஸ் வெரைட்டிலாம் நிறைய வச்சுருக்காங்க. ஹனி வரைக்கும் இருக்குது. பரவாயில்லையே. மலத்தேன்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் நல்லா டீ பவுட்ரு, அப்புறம் ரைஸ் ஃப்ளாரு, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஐட்டமும் நிறையா இருக்குது. ஸ்பைசஸும் வச்சுருக்காங்க. நிறைய பொருள் இருக்குல்ல, எல்லாமே கொஞ்சம் ஹேண்ட் கிராஃப்டடு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அதே ஸ்பைசஸ்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் இன்னும் பேருன்னே தெரில, ஆனால் செம வாசனையாக இருக்குது. இங்கெல்லாம் இருக்குது ஃப்ரான்க்ளின்ஸஸ் என்னென்ன போட்டிருக்கு, ஒன்றும் தெரில. ஆனால் உங்களுக்கு இங்கே தான் ஒன்று வித்தியாசமாக இருக்குது பாரு. இது என்ன புளியா? மலபார் புளி. அப்படியா? ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. இதான் அந்த குடம்புளின்னு சொல்லுவாங்க, ஒரு வேளை அதுன்னு நினைக்கிறேன். ஓகே வச்சிரு. நிறைய ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல, டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்குது. இந்த குழந்தைங்களுக்கு தேவையான குட்டி குட்டி டாய்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க.
முக்கியமாக இதை பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க. நீங்கள் கேரளாவில் எங்கே போனாலும் இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு நிறைய ஊறுகாய் எல்லாமே இதில் வச்சுருப்பாங்க. கேரட் வச்சுருப்பாங்க, கார்ன் வச்சுருப்பாங்க. சரி இது எப்படி தான் இருக்கும், எல்லா கடையிலையும் வச்சுருக்காங்கன்னு சொல்லி டேஸ்ட் பார்க்கலாம்னு சொல்லி வாங்கி சாப்பிடுதானா சாப்பிட. நான் கூட தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு தான் நினச்சேன். பட் சால்ட்டு வினிகர்லாம் போட்டு ஊற வச்சுருந்தாங்க, சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது, பட் நல்லாயிருக்கும். பரவாயில்ல. அப்படியே அங்கங்கே சொல்லி ஒரு எப்படியும் ஒரு 10 கடை இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஸ்பைசஸ் தனி, சாக்லேட் தனி, இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாகவே ஒரு 10-15 கடை வச்சுருக்காங்க. ஓகே தான். ஒரு சில பொருள்லாம் எந்த பேரும் போடாமல் இருக்குது, அதனால் இது என்ன பொருள்னே தெரில. ஒரு சில பொருள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இங்கிலீஷில் போட்டிருந்தா புரிஞ்சிடுது. ஒரு சில பொருள்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலையாளத்துலேயே இருக்கும். என்னதுன்னே கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எதுக்குன்னே தெரில. பட் ஆனால் கிராஃப்டட்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த நம்ம ஐ திங்க் குழம்பு மொண்டு குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சூப்புக்கு எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு கிராஃப்டட் மெட்டீரியல் ஒன்று இருக்குது. சரி, இந்த ஹட்டுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா மியூசிக்லாம் வாசிச்சுட்டு நிறைய பேர் உள்ளே நின்றுருக்காங்க. சரி, அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு தான் டான்ஸு இதெல்லாம் இருக்குமா. இப்போ வந்து சும்மா வந்தவங்களுக்காக வாசித்து காட்டினாங்க. நாங்கள் வரதோடு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஸ்பாட்டு இந்த வியூக்குன்னே இங்கே வரலாங்க. ஓவராலாக ஒரு ஓகே, காசுக்கு கொடுத்த காசுக்கு ஒரு ஓகேவா ஒர்த்தான ப்ளேஸ்ன்னு சொல்லலாம்.